வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ரொம்ப சூப்பர்பான ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 2025-2026க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திட்டத்துக்கு யார் யார் தகுதியானவர்கள் அண்ட் இந்த திட்டத்துக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும், ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் இருக்கிறதே தெரியாம தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தாங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு. இங்கே எடுத்ததும் பாருங்க, சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு திட்டம் தமிழக அரசால் 1992ஆம் ஆண்டு இந்த ஒரு திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஒரு திட்டம் பெண் குழந்தைகளுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்க்கு நேரடியாக 50,000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. தென் அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஏஜ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது இந்த திட்டம் முடிந்த பின் மொத்தமாக 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியுங்க. இதே உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரோட அக்கௌண்ட்லயுமே தனித்தனியா 25,000 அப்படிங்கிறது டெபாசிட் பண்ணிடுவாங்க. தென் மெச்சூரிட்டி ஏஜ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 3 லட்சம் அப்படிங்கிறது அவங்களோட அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது தான் திட்டம் 1, திட்டம் 2 அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த திட்டத்தோட முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் வரும் பணத்தை உடனடியாக எடுக்க முடியாது. அதாவது நீங்க உடனே எடுத்துக்க முடியாது. அந்த பெண் குழந்தை 18 வயது பூர்த்தி அடைந்த பின்பு மட்டும்தான் அந்த பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழந்தை 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்தால் 18 வயசுக்கு மேலே அந்த பெண் குழந்தையின் மேல் படிப்பிற்கு அல்லது திருமண செலவிற்கு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருப்பவர்களுக்கு இந்த திட்ட முடிவில் டெபாசிட் மற்றும் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 3 லட்சம் வரையிலும், ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தை இருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தோட முடிவில் தனித்தனியாக டெபாசிட் மற்றும் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 1,50,000 ரூபாய் வரையிலும் பெண் குழந்தை வங்கி கணக்கில் டிரான்ஸ்பர் செய்யப்படும். இந்த ஒரு திட்டத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, பெண் கல்வியை மேம்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கினை தடுத்தல் போன்ற இந்த ஒரு நோக்கத்திற்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அண்ட் இந்த ஒரு திட்டத்துக்கு சில தேவையான தகுதிகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் மட்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கருத்தடை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000 மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திட்டத்துக்கான வயது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு பெண் குழந்தை இருந்தால் அக்குழந்தை 3 வயதிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திட்டம் 1க்கு சொல்லியிருக்காங்க. திட்டம் 2க்கு, அதாவது உங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா 2வது குழந்தையின் 3 வயதிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்கீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டிலும் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திட்டத்துக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இருப்பிட சான்றிதழ், சமூகத்தின் சான்றிதழ், குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ண போறீங்களோ குழந்தைகளோட அப்பா அம்மாவோட ஆதார் அட்டை, குழந்தையோட ஆதார் அட்டை, இதெல்லாம் கேட்டிருக்காங்க.
தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருமண சான்றிதழ், அதாவது அப்பா அம்மாவோட திருமண சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண் குழந்தை இல்லை என்று சான்றிதழ் தாசில்தாரிடம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்துக்கு ஆண் குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாதுங்க. இப்போ உங்களுக்கு 2 பேருமே பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒரு அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக கருத்தடை சான்றிதழ் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெற்றோர் வயது சான்றிதழும் கேட்டிருக்காங்க. பிறப்பு சான்று அல்லது கல்வித்துறை மாற்று சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அல்லது கல்லூரி டிசி, ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குடும்பத்தின் புகைப்படம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் கொடுக்கணுமா? ஸோ இப்படி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இதை பற்றி அவங்களே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து வருமான சான்றிதழ், நெக்ஸ்ட் ஆண் குழந்தை இல்லை என்ற சான்றிதழ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கருத்தடை சான்றிதழ், இது எல்லாமே இருக்கணும். பிகாஸ் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மஸ்ட்டாக வந்து தேவைப்படுதுங்க. அண்ட் அடுத்ததாக இந்த திட்டத்துக்கு சில விதிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் பெற்றோர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000க்குள் குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தாய்மார்கள் அவர்களின் பிரசவ காலம் முடிந்து தனது முதல் குழந்தை 3 வயதுக்குள் இந்த திட்டத்தில் சேர்த்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு 3 வயசு ஆகிறதுக்குள்ளாடி இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அதர்வைஸ் இப்போ உங்கள் பெண் குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, 11 வயசு ஆகுது அப்படின்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுங்க. 3 வயசுக்குள்ள உங்களுடைய பெண் குழந்தைகளை இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வசித்து வரும் வட்டாரத்தில் உள்ள, அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பிடிஓ அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிஓ ஆஃபீஸுக்கு நீங்கள் டைரெக்டாக சென்று பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கு அப்ளை செய்ய வேண்டும் என்று கோரினால் அந்த திட்டத்தின் விண்ணப்ப படிவத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த வட்டாரத்தில் இருக்கிற பிடிஓ ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போயிட்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பூர்த்தி செய்து மறுபடியும் அவங்கக்கிட்டேயே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய, அதாவது ஆவணங்களை தயார் செய்ய கால அவகாசம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட டைமுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அண்ட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிடுங்க. கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பிடிஓ அலுவலகத்தில் விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சில பேருக்கு இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கிராமங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஊராட்சி மன்றத்தில் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சொல்வாங்க. அண்ட் அப்படி இல்லாட்டி உங்களோட வார்டு உறுப்பினர் அல்லது கவுன்சிலர் கிட்ட கேட்கலாம். ஸோ அவங்களும் உங்களுக்கு சொல்வாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அதாவது தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிடிஓ ஆஃபீஸில் உங்களோட ஆவணங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திட்டத்துக்கு தகுதியான நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா 2 மாதம் கழித்து நீங்கள் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெண் குழந்தைக்கு டெபாசிட் செய்யப்பட்ட சான்றிதழ் வந்து, அதாவது டாக்குமெண்ட் காப்பியை உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் காப்பியை நீங்கள் ரொம்ப சேஃபாக பத்திரமா வச்சுருக்கணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து மைனராக இருக்கிறனால குழந்தையோட
குழந்தையோட அம்மா மற்றும் குழந்தை பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தொடங்கப்பட்டு பணத்தை அதில் தான் டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை தமிழ்நாடு மின்நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் வந்து பராமரிப்பாங்க. அதாவது ஒரே குழந்தை அப்படின்னா 50,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இதே 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக 25,000 அப்படின்னு டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணி அதுக்கான காப்பியை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அண்ட் பிடிஓ ஆஃபீஸில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் ரினியூவல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரினியூவல் செய்ய டாக்குமெண்ட் காப்பி வந்து கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் டாக்குமெண்ட் காப்பியை ரொம்ப பத்திரமா சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்தபடியாக பெண் குழந்தைக்கு 18 வயது பூர்த்தி அடைந்த பின் அவரவரின் திட்டத்தின்படி பணம் வந்து சேரும். ஸோ அதை பற்றியும் நீங்கள் பிடிஓ ஆஃபீஸில் வந்து கேட்டுக்கலாம். அவங்க உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தோட முழு தகவலையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.